Hey guys, இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பாஞ்சி கேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பீட்டர் இல்லாமல் அவன் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக ஈஸியாக குக்கர்லேயே பண்ணிடலாம். இந்த கேக்கை நீங்கள் ஈவினிங்ஸில் டீ டைமுக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். வாழ்க்கையே வாழத்தானே. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தலாம். 2 egg, 1 cup of maida, 1/2 cup sugar, 1/4 cup oil, 1 glass milk, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா 2 tablespoon, vanilla essence. இதில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் மைதா, நம்ம வச்சுருக்க பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பேர் இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். இதை 1 to 5 times கிட்ட பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். கேக்குமே சாஃப்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 5 times கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நம்ம இந்த 2 eggsஐ ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரிக்க போகிறோம். இதிலிருந்து நான் எல்லோ யோக்கை பிரிக்கிறதுக்கு ஒரு ஹேக் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. பாருங்கள் இப்போ நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. நம்ம தனியாக பிரித்து எடுத்த ஒயிட் எக்கை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 cup சுகர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு. இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபோமிங்காக வரணும், க்ரீம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனில் கூட பண்ணிக்கலாம். இந்த எக் வந்து நம்மளுக்கு நல்லா க்ரீம் பதத்துக்கு வரணும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எக்கை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா எக் ஸ்மெல்லே வராது. இப்போ வந்து நம்ம எல்லோ எக்கு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே நான் 1 pinch ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 cup ஆஃப் ஆயில் வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காகும். அப்போ வந்து மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இதே ப்ராசஸில் எல்லா மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது போல் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் இதோட பேட்டர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம எந்த அளவுக்கு இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேக் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போ நான் பிஃபோர் வீடியோவில் பட்டர் பேப்பர் பண்ணும் போது இந்த பேன் காமிச்சிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேட்டரை இதுக்குள்ளே ஊற்றி 2 டேப் பண்ணிக்கிறேன், பபுள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு. நான் ஒரு குக்கரில் இது போல் கல்லுப்பு போட்டிருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து விசிலும் கேஸ்கெட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 45 minutes to 50 minutes கிட்ட பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 10 minutes கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 45 minutesக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது கேக் வந்து நல்லா பேக் ஆகிருந்தது. ஆனால் மேலே கலர் இல்லாதனால ஒரு தட்டை வச்சு இது போல் மூடிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள் ஓரளவுக்கு கலர் நல்லா வந்திருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் தட்டை வச்சு மூடி வச்சேன். நீங்கள் அப்படியே வச்சுட்டா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். இது போல் பட்டர் பேப்பர் போடுறதுனால நம்மளுக்கு அழகாகவே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் பேனில் கூட எதுவுமே இல்லை. ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பாஞ்சி கேக் வந்து எக் இல்லாமல் கூட பண்ணலாம். வித்தவுட் எக் ஸ்பாஞ்சி கேக் ரெசிபி வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக கட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த கேக்கு ரொம்பவே சாஃப்டாக கட் ஆகுது. பாருங்கள் இதை அழகாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த பீஸை நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது நார்மலாக டீ கடையில் கிடைக்கிற ஒயிட் கேக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதே போல் நிறைய கேக் ரெசிபிஸ் வேணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.